Hi friends, welcome to tutorials.com. இப்போ கோரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுங்கிற பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கோரல் ஃபோட்டோ பெயிண்டில் கட் அவுட் லேபில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இந்த இமேஜை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான நமக்கு எப்படி கலர் ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செலக்ட் ஆப்ஜெக்ட்குள்ள நமக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே கொடுத்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கலரை ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபில் கலர் நான் பார்த்தீங்க எல்லோ கலர் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் டூல் மாதிரி இருக்கும், இன்சர்ட் ஃபில் டூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கலரை கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். நமக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் ஃபில்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ண ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணியாச்சு இல்லையா. ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு இங்கே கட் அவுட் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே ப்ரிவ்யூ கொடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆகும், ப்ரிவ்யூ நமக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பாருங்கள் நமக்கு ஜூம் பண்ணி காட்ட நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்யூரேட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரியாக கட் ஆகாமல் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. இதை கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு டெலீட் பண்ண அப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுல நமக்கு ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஆட் பண்ண போகிற இமேஜோட அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்னு இருக்கும். ஆட் டீடைல் டூல் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நமக்கு இதுக்கான ப்ரஷ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு ப்ரஷ் சைஸ் இருக்கும். இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரஷ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், சேம் நமக்கு அந்த இங்கே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்குமோ ஃபுல்லாக நம்ம இந்த இடத்துல ஃபில் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து நமக்கு இல்லையே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணுங்கள், நமக்கு இதுக்கு ஃபில் ஆகிடும். இல்லை இன்கேஸ் நமக்கு இது வேணாம் அப்படின்னா இங்கே மைனஸ் டூல் கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அது இந்த கார்னர் பார்த்தீங்க அப்புறம் டெலிட் ஆகிடும். ஸோ இதை கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நிப்பு கொஞ்சம் சைஸ் நான் பெருசு பண்ணிக்கிறேன், 20 கொடுத்துட்டு சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க. இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் நமக்கு டெலிட் பண்ணிக்கலாம். கொடுத்து நமக்கு என்ன ஜஸ்ட்டு அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் சைடு நீங்கள் 2 டைம் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஸோ இமேஜ் நமக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிக்கோங்க. கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளஸ் கொடுத்தா நமக்கு என்ன அந்த இடத்துல பார்த்தீங்க அப்போ நமக்கு என்ன இருந்தோ அது ஃபுல்லாக நமக்கு ஆட் ஆகிட்டு வரும். மைனஸ் கொடுத்தீங்க அப்போ நமக்கு டெலீட் ஆகிடும். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸ் மாதிரி கொடுக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அதை கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற இமேஜ் தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகும். நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்போ நமக்கு இதுக்கு அந்த செயின் பார்த்தீங்க அப்போ நமக்கு கட்டான மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க ப்ளஸ் கொடுத்துட்டு இதுக்கு நிப்புக்கான சைஸ் பார்த்தீங்க அப்புறம் 10 நான் கொடுத்துக்கிறேன். 10 சைஸ் கொடுத்து என்ன பண்ணி ஜஸ்ட் இதில் நமக்கு டபுள் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நமக்கு எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ஃபுல்லாக வரைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அது மேலே கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஃபுல்லாக நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ ரிசல்ட் பார்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓகேன்ற பட்சத்தில் இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கோரல் ஃபோட்டோ ஃபைண்டில் நமக்கு வந்துடும். இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்க இதை க்ளோஸ் பண்ணால் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் சேஞ்ச் டு பேபி அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுமா நமக்கு கேட்குங்க, எஸ் கொடுத்துட்றேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோரல் நமக்கு வந்துட்டு வந்திருக்கும்.
இப்போ கோர்ராவில் பார்த்தீங்க அப்போ நம்ம கட் பண்ண இமேஜ் நமக்கு இதில் வந்துருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு சைஸ் இமேஜ் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னு வேறு ஏதாவது இமேஜ் நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு இமேஜை பார்த்தீங்க அப்படின்னு கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் இதில் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபைல் மெனுவில் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படி ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அப்போ கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த கார்டன் நடுவில் பார்த்தீங்க அந்த பேபி இமேஜ் வர மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்த இமேஜை இந்த பேபி இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு முன்னாடி வரதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, அரேஞ்சில் இங்கே ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ் அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன முன்னாடி வந்துடும். இப்போ நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டோட இமேஜ் ஒரு இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு பிஎன்ஜி இமேஜ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து கிராப் பண்ணியாச்சு. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரல்டாவில் இமேஜோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorzos.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.